ஜனமே மனம் திரும்ப இயேசுவிடம் ஓடிவா. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 30 7 மாதம் 30 ஜூலை மாதம் 30 ஆடி மாதம் 2025 புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:57. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரசங்கி 3:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 16, எரேமியா 20, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் 5, 6வது அதிகாரங்கள். கேளுங்கள், இவற்றை நீங்கள் வாசியுங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், படிப்பட்டவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காகவும் அயல் நாடான இந்தியாவுக்காகவும் அதே வேளையிலே யுத்த பூமிகளுக்காகவும் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக, ஜெபிக்க உதவி செய்வாராக. நேற்றைய நாளிலே ரஷ்யா பகுதியிலே ஜப்பானுக்கு கிட்ட ஒரு பெரிய ஒரு எர்த்குவேக் வந்தது. அதனாலே பசிபிக் பகுதியில் உள்ள நாடுகள், அதோடு வான்கூவர் பகுதியிலும் சுனாமி வரும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தரிப்பிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளும் புதிதாக இணைய போகிற ஊழியர்களையும் வரவேற்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களும் முதல் வரவேற்போம். சகோதரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதையோடு ஊழியர் பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களோடு காலை வேளையில் இணைவார். எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியரோடு நாங்கள் ஆரம்பிப்போம். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள் என்று சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரி ஜனத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுவோம். இணைய முடியாதவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி டோலி அவர்களை வரவேற்றுக் கொண்டு இலங்கைக்கான ஜெபங்களுக்கு ஆயத்தமாகிற அவரிடம் தொகுத்து வழங்குற ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா. ஆமீன். உங்களுக்கும் அதிகாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் எங்களுக்கு ஆண்டவரே, இந்த ஜெப ஸ்ரீலங்கா ஜெப வேளையில் எங்கள் யாவரையும் கூடி சேர்த்து யாவரையும் வரவழைத்து ஆண்டவரே உங்களுடைய அன்புல நிலைத்து நின்று ஜெபிக்கிறதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் நான் யாவரையும் அன்போடு வரவழைத்து கர்த்தருக்கென்று இந்த காத்திருக்கிறவள் புது பலன் அடைவார்கள் என்று கூறியபடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை வரவழைக்கிறேன். மறுபடியாக
கத்திரங்களுக்கு ஒரு புதிதான நாளாக கொடுத்து எங்களுக்குள்ள சங்கீதம் 156 கூறியபடி சுவாசம் உள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக. எங்களுக்குள்ள சுவாசம் கொடுத்த கத்தர் எங்களை இந்த காலை நேரம் அவருடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி யாவரையும் தேவனுடைய அன்பு மூலமாக வரவழைக்கிறேன். கத்தர நாம மட்டுமே மகிமை படுவதாக. இப்பொழுது நாங்க கத்தருக்குள்ள மக்கள் இந்த களி கூறுவதற்கு தந்தது புதிதான நாளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆமேன். மறுபடியா இப்ப இந்த காலை நேரம் பாஸ்டர் ஆண்டன் ராசன் அவர்களை வரவேற்போமாக. பாஸ்டர் வாருங்கள். வந்து ஸ்ரீலங்கால உள்ள இந்த அதிபதிகள் அங்க உள்ள அந்த பார்லிமெண்ட்ல உள்ளவர்களுக்கு ஆவண்டு ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் பாஸ்டர், தயவோடு. நன்றி. இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஜெபவேளையை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜபிக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவியில நாங்கள் நிறைந்து ஜபிக்க நீ கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். நல்லவரே, வல்லவரே, வாக்கும் மாறாதவரே, நன்மையான ஈவுகளை பரிபூரணமான வரங்களை தருகிற எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மிடத்துல விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தருகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். வம்சமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த பாராளுமன்ற அங்கத்தினர்களுக்காக, உறுப்பினர்களுக்காக ஜபிக்கிறேன். ஆவியானவரே, அந்த பாவ சாப வாழ்வில வாழாதபடி நீதியாக நேர்மையாக இயேசுவே அவர்கள் ஒவ்வொருவருக்கு நீர்தான் தலைவராக இருக்கிறீர். ஆவியானவரே, அந்த பிரசிடன்ட் தொடக்கம் ஒவ்வொருவரை நீர் தொடும்படியாக, உம்முடைய கரம் தொடும்படியாக, அந்த நீதியான வழியில நேர்மையான வழியில அந்த தேசத்தை நடத்தும்படியாக ஆவியானவரே, அந்த பழைய அரசாங்கங்கள் செய்த பாவ சாப காரியங்களிலே இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக அந்த பாவ சாபங்களை செய்ய வைத்த அந்த அதிகார ஆவிகளை கட்டி ஜபிக்கிறேன். அந்த துரைத்தன ஆவிகள், பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில கட்டி ஜபிக்கிறேன். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் அந்த தேசத்தை உம்முடைய ஆவியினால நேர்மையாக சுத்த இருதயம் உள்ளவர்களாக அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். இப்படியாக ஒரு யுத்த நாடுகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் இந்த கடைசி காலத்துல உமது வசனத்தின்படி எல்லாம் நிறைவேறுகிறது. கடைசி காலத்துல நீர் இந்த மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி நீர் ஒவ்வொரு மக்களையும் இழுத்து கொள்ளும்படியாக இயேசுவை அறிந்து கொள்வது என்பது மதம் அல்ல, மனமாற்றம். மனதில் அவர்கள் இருதயத்தில தவறான பாவ சாப வாழ்விலே ஒரு நீதியான வாழ்வில வாழ கிருபை செய்வீராக. இயேசு நீர் ஒருவரே நீதியின் ராஜாவாக தேசங்களை நீதியாக நடத்த செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இப்படியாக இந்த இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதியாக நேர்மையாக வாழ்ந்து, அன்று சவுத் கொரியா ஒரு முஸ்லிம் நாடு எப்படி இயேசுவை அறிந்து கொண்டார்கள், 70% மக்கள் அந்த இன்றைக்கு அந்த சவுத் கொரியாவில கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆவியானவரே, அந்த பிரசிடென்ட்கள் அந்த ஒவ்வொரு அங்கத்தவர்களோடு நீர் இடைப்பட்டு அந்த புத்த மதத்தில மதங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை, உயிருள்ள தெய்வம் என்பதை எப்படி சவுத் கொரியா அறிந்து கொண்டதோ அதே போல இலங்கை தேசமும் அறிந்து கொள்ள அங்கு இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை, மதம் என்ற வழியில் இருக்கிற அதிகார பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில கட்டி ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும் இலங்கை தேசத்துக்கு, இந்தியா தேசத்துக்கு, இப்படியாக ஒவ்வொரு தேசத்துக்கும் கட்டவிழ்கிறேன். உம்முடைய ஆட்சி பரலோகத்தில இருப்பது போல இந்த பூமியிலும் வருவதாக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து உதவி செய்வீராக. ரீட்டா,
லெஸ்லி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தையும் ஜோபுவை போல வீடு அடைத்து பாதுகாக்கும்படியாக உம்முடைய ஊழியம் இன்னும் வளர நீர் கிருபை செய்யும்படியாக டோலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து மகளோடு கூட இருக்கிற கிருபைக்காக மக்கள் தொடர்ந்து கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமேன். கர்த்தர் பெரியவர், நல்லவருமா இருக்கிறார். உலகத்தில் உள்ளவரும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆனா உபத்திரவங்கள் எங்களுக்கு இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு பெரிதான சமாதானத்தை கொடுத்து உங்கள் ஜெபத்தை கேட்டின் அதிகமாக இலங்கை தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர், நன்றி. மறுபடியாக ஆமேன். God bless you, pastor. Bless you, sister. God bless you, everybody. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்க நிர்மலா பிரதர் சார்ல்ஸ் இருக்கிறாங்க சிஸ்டர். ஜெபிங்க பிரதர். நீங்க இலங்கையில் ஒரு பிரியாதான சமாதானத்தையும் அதிகமானவர்கள் அந்த பசி பட்டினியில கஷ்டப்படுறார்கள். அந்த வவுனியாலும் அந்த யாழ்ப்பாண பகுதியில் எங்க சிஸ்டர் இப்ப கொஞ்சம் லாஸ்ட் மந்த்தும் போயிட்டு வந்தாங்க. அவங்க கூறினாங்க அந்த கொழும்புல எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, அந்த கண்ட்ரி அந்த இளைஞன் யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் அப்படியான பகுதிகள்ல சில பேர் சரியா கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு இல்லாமைக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கு அவங்க ஜெபிங்க பிரதர். கர்த்தர் பெரிதான காரியங்கள் அவங்க மத்தியில இந்த குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நல்ல தகப்பனே, கொடானுக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பாவத்தில் இங்கு எனக்கு செவி கொடுத்தார் என்ற வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே அதற்கு தகுந்தாற்போல் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பரத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏறெடுக்கிறதான ஜெபங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பதிலை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவர் வேதனைகள், கசப்புகள், கண்ணீர்கள், துக்கங்கள், ஆண்டவரே வருத்தங்கள் இவைகள் மத்தியில் ஆண்டவரே இருந்த போதிலும் என் தேவனாகி கர்த்தர் உயிர் கொடுத்து ஆண்டவரே எங்களை இம்மட்டமாய் காத்து வழி நடத்துகிற தேவனாகி கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற படுகிறதான ஜபங்கள் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு செய்யும் கேட்க ஆண்டவரே அது மந்தமாகவில்லை ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே ஏதோ நாங்கள் வணங்குகிற தெய்வம் ஆண்டவரே கல்லும் மண்ணுமாயிருக்கிற தெய்வங்களை நாங்கள் தெய்வம் என்று சொல்லாமல் ஆண்டவரே ஜீவனோடு இன்றும் எங்களோடு கூட இன்றும் எங்களோடு கூட பேசுகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவர் இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா எங்களுடைய குக்குகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் பதில் தருகிறது எங்களுடைய கண்ணீரில் ஆண்டவரே திருப்பி வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இதை யாழ்ப்பாண ஒன்றி ஆண்டவரே மட்டக்களப்பு இந்த பகுதிகளிலே ஜீவிக்கிறதா ஆண்டவரே சகல நன்மையும் நீர் ஆண்டவரே அங்க இருக்கிறதான பட்டினி பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் மனமிறங்கபடியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. இவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே சிறுவர்களே ஆண்டவரே அப்பத்துக்காக ஆண்டவரை கையேந்த சூழ்நிலை விடுவதில்லை ஆண்டவரை. அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே சூழ்நிலை ஆண்டவரே அப்பா அரசாங்கமும் ஆண்டவரே சனப்படுத்துகிற சூழ்நிலை ஆண்டவரே அங்கு வேற வாய்ப்பு சூழ்நிலை இப்படியாக மிக கடினமாக சூழ்நிலையா இருக்கிறபடியா ஆண்டவரே கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. பரத்துக்கு வானத்தையும் பூமியும் பறக்க ஆண்டவரே பார்க்கிறோம். மனம் கர்த்தா இந்த
அந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே பள்ளிக்கூடங்களுக்கு சேர்க்கக்கூடாது ஆண்டவரே, அவர்களுக்கு சூழ்நிலை கஷ்டமான அந்த சூழ்நிலை மாற்றும்படியே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் கர்த்தர் நோக்கி பாருங்க, நோக்கி கூப்பிடுங்க சொல்லுகிறது. இந்த வேலையில இந்த சந்தோஷமும் கணிப்பம் அந்த இடத்தில் உண்டான கர்த்தர் கிருபையாய் ஜெபிக்கிறோம். அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, உச்சரிக்க போது ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு தேவனத்தை தேடுகிறவர்களுக்கெல்லாம் கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே கொடி சோற்றப்பா யுத்தத்துக்கள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ நிந்தைகள் இடத்திலே ஏற்பட்ட தேவன் ஆண்டவரே எத்தனை எதிரிகள் வைத்திருக்கிறேன் ஒரு திட்டம் இருக்கிறது கத்தா. அந்த பிள்ளைகளை ரட்சிக்கப்படட்டும். அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எளிகளை கத்தர் மனம் நிறைவபடியாய் ஜெபிக்கிறையா. பிள்ளைகளுடைய ஆண்டவரே எதிர்காலம், அந்த பிள்ளைகளை சிறு பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இனி எத்தனையோ வருத்தப்படுவார்கள். அவருடைய வருத்தத்தை எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய துக்கங்களை சிலுவையை சுமந்த தேவன் எந்த எங்களுக்காகவே எங்களுடைய வீட்டில் ஆக்கிரமங்களுக்காகவே வரிக்காக மூன்றாவது வீட்டிலிருந்து அப்பேற்பட்ட தேவன் நோக்கி பார்க்கிறோம். கண்களை எழுந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவரை ஒட்டாச அடுத்து அந்த பிள்ளைகள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். அந்த துக்கங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உகந்த பிள்ளைகளாய் ஏற்ற பிள்ளைகளாய் உண்மையாடுவரை நம்புகிற பிள்ளைகளாய் அவரை மாற்றி ஆடுவதை ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அளிக்கிறது தாவே. இந்த ஆண்டவரே கர்த்தர் நீர் என்ற ஆண்டவரே சிறப்பிக்க போவதற்காக கொடி ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில் கர்த்தாவே அப்பா சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரரின் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். மகனை மட்டும் ஆண்டவரே குறிப்பிட கேட்கவும் சாட்சிகளை சொல்ல இந்த ஊடகத்தை நீர் ஏற்படுத்தின நோக்கம் ஆண்டவரே அது பெரிதா இருக்கிறபடியால் உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். உலக பல பகுதியில் ஆண்டவரே குடும்பமாக சேர்ந்து இந்த ஊடகத்தை நீ பயன்படுத்தி வருகிறதற்காய் உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். மகன் செய்கிற வேலையையும் கையிட்டு செய்கிற வேலையையும் ஆசீர்வதித்து பல மடங்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கும். அவருக்காக கொடுக்கப்பட்ட அவர்களுடைய பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் அந்த சந்ததியாயும் சமூகத்தை நிற்கிறவர்களாக ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களுக்கு பங்கு பேசுகிறவர்களாக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையை ஜெபிக்க ஆசீர்வதிங்க. ஜெபிக்க போகிற நிரம்பப்பட்ட
ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஜனங்களுக்கு ஆண்டவரே விடுதலை தாண்டியாக ஸ்தோத்திரம். நன்றிகள் இருக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த அப்பாத ஜபங்களை தொகுத்து சமூகத்திலே கொண்டு வருகிறோம். குடும்பத்தை சமூகத்திலே கொண்டு வருகிறோம். மகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. அவருடைய என்னென்ன ஏற்றங்கள் இருக்கிறதா காரியங்களை எல்லாம் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்காக ஒரு பெரிய சாட்சியாக இருக்கத்தக்க உதவி செய்யுங்க. அப்படி என் தேவி செய்ய போவதற்காக முக்கு கோடி ஸ்தோத்திரம். அந்த வேலையிலும் ஆண்டவரே துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரும் எடுக்கிறோம். இந்த ஜபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி பிரதர். நான் பிரதர் லெஸ்லிக்காக வேண்டி ஜெபிக்க மறந்துட்டு அவங்களோட குடும்பத்துக்காக அவங்க நடத்துற அந்த ஊழியத்தை நிமித்தம் தான் நாங்க இன்றைக்கு இந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்கு இந்த உலகம் எங்கும் ஜெபிக்கிறதுக்கு கத்திருந்த வானொலி மூலம் சங்கமம் வானொலி மூலமாக எங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். அனுப்பிய நன்றி நன்றி சிஸ்டர். நன்றி பிரதர். நீங்க ஜெபிச்ச ஜபங்களுக்கும் உங்களோட குடும்பத்தையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. ஆமே. மறுபடியாக இப்ப நாங்க சிஸ்டர் நிர்மலா அவர்களை இஸ்ரவேல் தேசத்துக்காக வேண்டி ஜெபிப்பதற்கு வரவழைப்போமாக. சிஸ்டர் சிஸ்டர் வேறுங்கள் வந்து பேசலாம். வேறுங்கள் வந்து ஆமா இஸ்ரவேல்ல ரொம்ப இன்னமும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. அவங்கள ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு தயவு கொடுத்து இந்த யுத்தத்தை கத்தர் அவர் பெரியவர். அவரோட வாக்கு தத்தங்கள் இப்பொழுதும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அவங்க கண்களை திறந்து கத்தர் ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர்களுக்கு ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் தயவோடு. நன்றி. ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளை வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவரே, இந்த நாளை ஆசீர்வதித்து அப்பா நீர் வழி நடத்தி எங்களை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜா, நீர் ஒருபோதும் மாறாதவர், எங்களை மறவாதவர், உறங்காதவர், தூங்காதவர், இஸ்ரவேலை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. இப்பொழுது கூட இஸ்ரவேலுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரே வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தின் மீது இருக்கிறப்பா எல்லா கர்த்தாவே ஸ்தோத்திரம் வேண்டாத தேசங்களே, அந்த தேசத்தின் மேலே இருக்கிறதான அந்த கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாவற்றையும் நீர் விலைக்கு போடுங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து அதற்காக ஜெபிக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள், வானமண்டல பொல்லாத சேனைகளின் கிரியைகள் எல்லாவற்றையும், பூமி மண்டல பிசாசுகள், மனுஷனுடைய பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேசத்தின் மீது காணப்படுகிறதான எல்லா அந்தகார இருள் எல்லாம் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்தை கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. தேச யூத மக்கள் யாவருமா ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். அந்த மக்களின் ஞான கண்களை தெய்வனாக கர்த்தர் நீர் திறக்கும்படியாய் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அப்படியே நீ செய்யறதுக்காக சோத்துறோம். அந்த தேசங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தேசங்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களும் மனமாறி இஸ்ரவேலை அது உண்மையான புனிதமான தேசம் என்று சொல்ல அவர்களுடைய வாயின் வார்த்தைகளை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக கூட ஆண்டவரே அதற்கு விரோதமா சண்டையும் தச்சரமும் போராட்டமாக இருக்கிற எல்லா யுத்த நாடுகளையும் ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திற்கு அப்பேற்பட்டதான எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாதபடி எல்லோரும் அந்த தேசத்தோடு சமாதானமா இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. ஒருத்தனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவருடைய சத்துரு கூட அவனோடு கூட சமாதானமாய் வருவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே எல்லா தேசங்களும் இஸ்ரவேலுக்கு சமாதானமாய் வர உதவி செய்யுங்கப்பா. அப்படியே கூட ஏசப்பா அங்க வாழ்கிறதான எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க.
தேச தலைவர்களை ஆசிர்வதிங்க. தேச மக்கள் அப்பா, தேசங்களை பாதுகாக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்க ராஜா. உமக்கு சூத்திரம். அப்படியே இஸ்ரவேலை கர்த்தர் ஒருபோதும் மறவாத தேவனா இருக்கிறீர். நீர் இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே, அப்படியாக அந்த தேசத்தின் மீது நீர் கண்ணோக்கமா இருந்து அந்த தேசத்தை ஆசிர்வதித்து நீர் உயர்த்தி வருகிறதான எல்லா வன் கண்களுக்கும் எல்லா போராட்டத்திற்கும் நீர் அந்த தேசத்தை விலக்கி பாதுகாத்து நீர் வழிநடத்துக்காய் உமக்கு சூத்திரம். அப்படியே எங்களை ஜெபங்களை கேட்டு நீர் ஆசிர்வதிக்கிறோம். அத அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஒரு விசை கூட இஸ்ரவேலை நினைவு கூறுவீராக அப்பா. உமக்கு சூத்திரம். இந்த வேலையிலே கூட ராஜா நாங்கள் சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒரு விசை கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவரீரப்பா, அந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் சொந்த வந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் நீர் ஆசிர்வதிங்க. அந்த குடும்பத்திலும் எல்லோரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். இன்னும் என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து இன்னும் தேவதாசனுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த ஊடகம் தேசங்களுக்கு அநேக தேசங்களுக்கு கடந்து செல்லவும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறோம். மற்றபடியாய் கூட இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாக இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் டாலியையும் அவளுடைய கணவன் மகனையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேகருக்கு இவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே தேவன் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிற எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி கர்த்தர். நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு மென்மேலுமாக யாவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் உங்களோட மகன் பிள்ளைகள் யாவரையும் கர்த்தருடைய பாதத்தில் கொடுக்கிற அவர்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாக. நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியா? நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார் என்று நான் விசுவாசித்து கர்த்தர்கள் நாங்கள் மகிழ்ந்து களி கொடுத்து தந்த அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. நன்றி. மறுபடியாக நாங்கள் சிஸ்டர் பபி அவர்களை வரவேற்போம். சிஸ்டர் பபி, நீங்க வாருங்கள். வந்து அங்க ஸ்ரீலங்கால உள்ள வாலிபர்களுக்காக வேண்டி அவங்களுக்குள்ள கத்தர் அவர்களுடைய கண்களின் செவியிலையும் திறந்து அவங்களுக்கு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவர்கள் ஒரு காலம் கத்தருக்கண்டு எழுந்து பிரகாசிப்பதற்கு ஒரு பெரிதான ஒரு அன்பையும் சமாதானத்தையும் அவங்களுக்குள்ள கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து கொள்ளுங்கள், ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு புதிய நாளிலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. தடைகள் ஜாவும் நீக்கி அப்பா இந்த இடத்திலே எல்லா பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்தீரே அப்பா. நன்றி தகப்பனே. நல்லவரும் வல்லவரும் போதுமானவரா இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துற ஒவ்வொரு சகோதரர் சகோதரர்கள் இருங்க ராஜா. அவர்களுடைய பாதையை அபிஷேகம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நிலையிலும் நாங்கள் விசேஷமா இலங்கையில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நிற்க நோக்கமாயிருக்கிற தேவன் ஆண்டவரே. அவர்கள் வாழ வேண்டிய பிள்ளைகள் ஆண்டவரே. அவர்கள் கையிலே இந்த நாடு இருக்கிறது ஆண்டவரே. அவர்களுடைய வளர்ச்சியை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு இந்த நாட்களில் உண்மையான அபிஷேகம் பெற்று எல்லா தீய சக்திகளும் தீய நாட்டங்களும் தீய பழக்க வழக்கங்களை நீங்கி அப்பா அந்த பிள்ளைகள் உண்மையான பரிசுத்தாவியோர் பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வழி மாறி தடுமாறி இருக்கிற வேளையிலே நீர் அவர்களுடைய கரம் பிடித்து நீர் அவர்களை சரியான பாதை கிட்டி செல்லுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே.
யாரும் அழிந்து போவதும் அது சித்தமல்ல ஆண்டவரே. ஒவ்வொரு பயன்படுத்தும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நல்ல ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து அந்த பிள்ளைகள் இது சரியது பிள்ளை என்பதை அறிந்து ஞானத்திலும் கல்வியிலும் அறிவு நல்ல முறையில் வளர்ச்சி அடைய அப்பா நீர் உதவி செய்வீராக. அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகளின் நாட்களிலே படித்து வேலை இல்லாமல் இருக்கிற வேலையிலும் ஆண்டவரே அவருடைய படிப்புக்கு தக்கன வேலை வாய்ப்பை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்கள் ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கட்டளையிடும் ராஜா. அப்பா இந்த நாட்டின் முதுகெலும்பானவர்கள் வாலிபர்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் இயேசுவை நன்கு அறிந்து அப்பா இயேசுவின் சத்தியத்தை அறிந்து அப்பா அவர்கள் அறிவதன் மூலம் அவர்கள் விடுதலை அடையும்படியாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றதற்கேற்ப அவர்களுடைய வாழ்விலே விடுதலை காணவும் அவர்கள் உண்மையான சரியான பகுதியிலே அப்பா தடுமாறு கலங்கம் அவர்களுக்கு நீர் கிருபை செய்வீராக சுவாமி. வாலிபன் தன் எதினால் அவன் வழியை சுத்தம் செய்வான். உமது வார்த்தையாகத்தான் ஆண்டவரே அவன் வார்த்தையை வாசிப்பதன் மூலம் ஆண்டவரே ஆண்டவரே இயேசு அவர்கள் கண்டுணர ஞானத்தில் அறிந்து கொள்ள நீர் அவர்களை கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபத்தில் சாத்தானானது வண்ணம் அவர்களை நீர் சுற்றி வேலி அடைத்து பாதுகாப்பீராக சுவாமி. எந்த ஆபத்தோ எந்த நோய்களோ எந்த வாதைகளோ அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படாதபடி அவர்கள் நல்ல முறையில் வளர்ந்து அவர்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிரஜைகளாக உருவாக்கி இந்த சமுதாயத்திலே மாற்றி போடுகிற ஒரு வல்லமை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா சர்வ வல்லவரே, இளைஞர்களை நீர் ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளையும் நீர் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்ன அன்பான இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளையும் நீர் அக்கறையாயிருந்து நல்லாயன் இயேசுவாயிருந்து அவர்களை நடத்துவீராக சுவாமி. எல்லா பொல்லாப்பும் தீமைகளும் நீங்கி அவர்களை நீர் சட்டை நிழலிலே அவர்களை பாதுகாக்கும்படியாக உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர். உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வேண்டுதலை நாங்க மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு நாங்க ஜெபிக்காம இருந்தாலும் எதுக்கு ஜெபிக்காம இருந்தாலும் கர்த்தர் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். அதே போல கர்த்தர் உங்களுடைய தேவைகளையும் சந்தித்து கர்த்தருக்கு இந்த டைமை வேறு பிரித்து வந்து ஜெபித்த ஜெபத்துக்கு நன்றி செலுத்துறேன். God bless you சிஸ்டர். நன்றி, நன்றி. ஆமென். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கி விலக்கி விட்டார். அப்படியா எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நான் தொடங்கும் பொழுது ஜெபிக்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3-4 years இதுக்குள்ள இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அப்போதும் பயப்படுவேன், வந்து எதுவும் தப்பா சொல்லுவேணும்னு சொல்லி. ஆனா இருந்தாலும் கர்த்தர் என்ன அவரை ரத்தத்துக்குள்ள மறைத்து நாங்க யாவரும் இந்த ஜெபத்துக்கு வந்து யாவரையும் கர்த்தர் அவருக்குள்ள ஆசீர்வதிக்க பட வேணும் என்றே தான் அவரோட நோக்கமா இருக்கிறதா. அப்படியா கர்த்தர் உங்களையும் எங்களையும் யாரையும் கர்த்தர் இந்த மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதாக. நன்றி, நன்றி சிஸ்டர். நன்றி. ஆமென். மறுபடியாக நாங்க சிஸ்டர் வினோவ வரவழைப்புமாக அவரோட பிரைஸ்லா சிஸ்டர். நீங்க அங்க உள்ள சிறு பிள்ளைகளுக்கு அவங்க ஜபிங்க பாடசாலைகளுக்கு போயிட்டு சில பேருக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல அவங்களுக்கு கதை தெளிஞ்ச புத்தியை கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை நீக்கி டீச்சர்ஸுக்கு பயப்படுதல இருந்து நீக்கி அவர்களோட தேவைகளை கர்த்தர் சந்திக்கவும் அவங்க ஸ்கூலுக்கு வேண்டிய உதவிகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அந்த சிறு பிள்ளைகள் கர்த்தர் இடத்தில் வர வேண்டும் என்றதுக்கு அவங்க ஜபிங்க சிஸ்டர். நன்றி. ஆமாண்டவரே, மகாண்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை தந்த இந்த இடத்திலே இங்கு கூடி ஜபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
தகப்பனே, ஆவியானவரே, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தந்தை ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ இக்கட்டுகள், எவ்வளவோ தடைகள் தடங்கள் வந்த போதிலும் என் தகப்பனே கர்த்தாவே, எங்களை வழி நடத்தி காக்குறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலை தோறும் ஜீவனோடு எழுந்திருப்பது உம்முடைய சுத்த கிருபையே என் தகப்பனே கர்த்தாவே. எங்களை அனைத்து நீங்கள் காக்குறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் என் தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்து இந்த இடத்திலே ஜெபிக்க கூட்டி வந்து ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு தேசங்களிலிருந்தும் நாங்கள் ஒன்று கூடி இந்த ஒலிபெருக்கி மூலமாக தகப்பனே ஆவியானவரே உங்களிடம் எங்களுடைய ஜெப வேண்டுதலை விண்ணப்பிக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் வேண்டுதலைகளை நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் நீங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னென்ன தேவைகள் என்று நீங்கள் முன்னதாகவே அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, எங்களை காண்கிறீங்கள் ஆண்டவர், ஒவ்வொருவரை நடத்துகிறீங்கள் ஆண்டவர். தகப்பனே, நாங்கள் போகிற பாதைகள் முள்ளானதானது கரடானதாகவும் இருந்தாலும் என் தேவனே, நீங்கள் நல்ல வழியில் நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, நீங்கள் எங்களை மேய்க்கிறீங்கள் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரை மேய்த்து ஆண்டவரே எங்களை அடித்து நடத்துகிறீங்கள் ஆண்டவரே. பாதைகள் தவறி போகாதபடி எங்களை பாதுகாக்கிறீங்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, சோசுரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே, என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா கர்த்தாவே, இலங்கையில் இருக்கிற மட்டுமல்லாமல் தகப்பனே, எல்லா தேசங்களிலும் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள், இந்த பாடசாலைக்கு செல்கிற பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆண்டவரே, அவர்கள் போகிற பாதைகள் சரியானதாக என்று அறிந்து ஆண்டவரே அவர்களை நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா, இந்த காலங்களில் ஆண்டவரே பொல்லாத காலங்களாக இருக்கிறது என் தேவனே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சீரழிந்து போகிறதை நாங்கள் ஒவ்வொரு செய்திகள் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே, அறிகிறோம் என் பரலோக தகப்பனே. கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரை நீங்கள் பராமரிக்கிற தேவன் ஆண்டவரே. நீங்கள் தகப்பனாகும் தாயுமாகும் அப்பா எல்லாமாகும் நீர்ந்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே தீய வழிகளில் சென்று ஆண்டவரே அவர்களின் வாழ்க்கைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறதை அப்பா பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த போதைகளினாலும் என் தேவனே கர்த்தாவே, தீய வழிகள் எவ்வளவோ இருக்கிறதே ஆண்டவரே. இந்த டெலிபோன் மூலமாக வருகிற செயல்களினாலும் என் தகப்பனே ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் அழிந்து போகிறதை காண்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் இனி வருங்காலத்தில் சுவிசேஷம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இந்த பாடசாலையிலும் என் தேவனே, இந்த பாடங்களில் ஒன்று உம்முடைய வார்த்தைகளை அப்பா கற்பிக்கிற பாடமாக எல்லா பாடசாலைகளிலும் நீங்கள் மாற்ற போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அந்த பிள்ளைகள் கை கொண்டால் ஆண்டவரே, எந்த நாசபாசமும் அந்த பிள்ளைகளை நெருங்காதபடி கர்த்தாவே நீங்கள் காப்பீங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, அந்த இடங்களில் உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியான கிருபையை அந்த இடத்திலே அந்த அந்த பெரியோர்களுக்கும் ஆண்டவரே, அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே ஒரு தயவை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரை அந்த இடத்திலே டீச்சர்ஸ் மாரோடும் மாஸ்டர்ஸ் மாரோடும் தகப்பனே, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலும் இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் மாரோடும் தகப்பனே கூட இருந்து தகப்பனே ஆவியானவரே அந்த பிள்ளைகளை கட்டி காத்து நடக்க ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தீய வழிகளில் அந்த பிள்ளைகள் போகாதபடி அப்பா கர்த்தாவே, அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக தகப்பனே அந்த இடத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆண்டவரே ஒரு தயவை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனையோ இடங்களில் இந்த அதிகாரிகளும் அப்பா தகப்பனே அப்பா கீழ்த்தரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு போகாதபடி என் தகப்பனே தங்கள் பிள்ளைகளை போல இந்த பிள்ளைகளை நடத்தும்படியாக என் தேவனே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் அந்த இடத்திலே ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் என் தேவனே கர்த்தாவே அப்பா பாடங்களை கற்பிக்கும்படியாக
தகப்பனே அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு ஒரு தயவை கொடுங்க ஆண்டவரே, பயத்தை கொடுங்க ஆண்டவரே, அன்பை கொடுங்க ஆண்டவரே, இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அவர்கள் ஆவியானவரே அந்த பிள்ளைகளை கையாளுகிறது ஒரு அன்போடு கையாளும்படி என் தேவனே அவர்களுக்கு இரக்கத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆவியானவரே, இன்றைய நாளிலும் இன்றைய வேளையிலும் தகப்பனே, இந்த சங்கம வானொலியை நீங்கள் தந்து ஆண்டவரே இதை நடத்த ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு கொடுத்த வல்லமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஜனங்கள் தகப்பனை ஊழியக்காரர்களும் இந்த இடத்திலே வந்து ஆண்டவரை பங்கு பெறும்படியாக நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, நீங்கள் கூட இருந்து இந்த சங்கம வானொலியை விளப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இதை தொகுத்து வழங்குகிற அந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரியின் குடும்பத்தை நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த சகோதரியை பொறுப்படுத்த வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களின் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஐயா. என்னென்ன தேவைகள் அப்பா, என்னென்ன வாஞ்சைகளோடு இருக்கிறார்களோ தகப்பனே, அவர்களுக்கு நீங்களே தேவனாக இருந்து என் தேவனே கர்த்தாவே அவர்களை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையில தகப்பனே பிரயாணம் செய்கிறார் சகோதரி ஜெனட்டக்காவோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரியும் தான் போகிற பயணங்கள் யாவற்றிலும் அப்பா சமாதானத்தோடும் நிறைவோடும் போய் வர ஆண்டவரே. அந்த சகோதரியோடு கூட இருந்து அந்த குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் என் மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நீங்கள் இந்த நாள் முழுவதில் நீங்கள் வழி நடத்தி காக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடானு கோடி சூஸ்திரம் ஆண்டவர். எல்லா துதிக்கான மகிமை உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி, நன்றி. ஆமேன். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டுள்ளது. அவர் உங்களை நீங்க மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்களோட மகளையும் கர்த்தர் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து அவர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார். சிஸ்டர், உங்கள் கலக்கங்கள் யாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நாங்க கேட்கிறதுக்கு முதலே அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். நன்றி. அதுபடி கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறார். இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறார். எங்கள் ஜெபங்களை ஒருபோதும் அவர் புறக்கணிக்க மாட்டார். நன்றி. God bless you sister. God bless you. நன்றி. ஆமென். மறுபடியாக பிரதர் டொனால்ட் அவர்களை நாங்கள் வரவழைப்போமாக. பிரதர் நீங்க வந்து ஒரு ரிவைவலுக்காக வேண்டி ஸ்ரீலங்கால ரிவைவலுக்காக வேண்டி பாஸ்டர்ஸ் வந்து ஜெபிக்கிறாங்க. ரிவைவலுக்காண்டி அங்க ரிவைவலுக்காண்டி ஜெபிச்சு எத்தனை பேர் பாஸ்டர்ஸ் மேர் வந்து அங்க ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. நாங்க அந்த ரிவைவல்ல கர்த்தரை கேட்கிறவர்கள் அவங்களுடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய சத்தத்தை நாங்க கேட்பதற்கு அங்க ஒரு மௌனமான அவருடைய இனிமையான அந்த 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 ஜென்டில் நைஸ கர்த்தர் கேட்பதற்கு ஒரு பெரிதான ஒரு ரிவைவல் நடக்கணும். எங்களுக்கு எல்லாம் முதல் ரிவைவல் வேணும். எனக்குல நாங்கள் கர்த்தருடைய நாமத்தின் மூலமாக விழுந்து ஜெபித்து எங்களுக்கு இருதயத்தை பரிசுத்தமாக்கும் பொழுது கர்த்தர் ரிவைவல் உலகத்துக்கு மற்ற உள்ள மக்களுக்கு கொண்டு வருவார். இந்தியாவிலையும் இலங்கையிலும் ஒரு பெரியதான ரிவைவலை கொடுத்து கர்த்தருடைய முகத்தை அவங்க பார்த்து அவருடைய சமூகத்தை அவர்கள் அனுபவிக்கிறதற்கு ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்ய வேணும் என்று ஜெபிங்க பிரதர். மோசே முச்சொடியில் எப்படி கர்த்தரை கண்டாரோ அதன்படி அவர்களும் கர்த்தரை காண்பதற்கு பெரிதான ஒரு அற்புதம் செய்வதற்கு ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன் பிரதர். அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன்ப்பா. தேவனே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்களிலே தேவனே, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்று என்று வாக்களித்தேன் தேவனப்பா பிதாவே. எங்கெங்கு தேவனே பிதாவே கூட்டங்கள் நடக்குது பரிசுத்த ஆவியானவரே, அந்த இடத்திலே அப்பா நீங்கள் இருந்து தேவனே உங்களுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா பிதாவே. ஆவியானவர் நீங்கள் நீங்கள் பேசுங்கள் ஆவியானவர். இன்று எலியாவோடு பேசுங்கள் அப்பா பிதாவே, மெல்லிய சத்தத்தோடு அப்படியாக பேசுங்க ஆவியானவர். சத்தியத்தை அறிவித்தால்
தேசம் பிதாவே கலந்து செல்லும் புதிய நன்றி அப்பா சிருஷ்டிகளை அனுப்பி மக்களை அப்பா சுவாசித்தவன அந்த அபிஷேகம் செய்யப்போருக்காய் நன்றி அப்பா பிதாவே அப்பா பிதா பஞ்சங்கள் பிதாவே பூமி அவை நன்றி அப்பா பிதாவே பிதாவே ராஜாவே ஆவியல் நாமத்தினாலே தேசத்தில் ராஜாவே கிரியெல்லாம் பேச பிதாவே சித்தம் பிதாவே பிதாவே நீங்க பிதாவே இஸ்ரவேல்
நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. பிசாசால் வெட்டப்பட்ட பிதாவே, செய்யப்படுவதாக சுட்டரிக்கப்படுவதாக. நன்றி அப்பா. சுட்டரிக்கப்படுவதாக. ஐயா நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா. சுத்தாவியானவர் சபையானவர் சேலத்தை புதிதாக மாற்றின்றப்பா. சங்கம் பிதாவே பிதாவே நன்றி அப்பா பிதாவே. பிதாவே செய்ய நன்றி அப்பா பிதாவே. பிதாவே திட்டத்துக்காக சொன்னீங்களப்பா பிதாவே. காலை கழுவும் பொழுது நன்றி ராஜாவே. நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி அப்பா. இந்த அபிஷேகம் இந்த குடும்பத்தின் மீது நன்றி ராஜாவே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. ஜபங்கள் அனைவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பிதாவே. ஆமென். 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 Sister Dolly, Sister Dolly, Sister Dolly, நாங்கள் சகோதரி மாலாவுக்காக ஜெபித்திருந்தோம். அவருடைய தாயார் சாந்தி இணைந்திருக்கிறார். முதலாக அவரை வரவேற்றுக் கொண்டு மீதியான ஊழியர்களுடன் வழி நடத்துங்கள். பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த டெபுரான்றது யார்? அவங்களும் நிக்கிறாங்க. டெபோரான்ற ஒருத்தர் இல்லையே. சாந்தி நிக்கிறார். சாந்தி, பாஸ்டர் தியாகராஜா, சிஸ்டர் கலாசீலன், சகோதரி மேரி நிக்கிறாங்க. அவ்வளவு பேர் தான் நிக்கணும். சுகுமாரி இல்ல, சுகுமாரி நிக்கிறாயா? தயாவன் நிக்கிறாவா? ஓகே ஓகே. சிஸ்டர் தயாவன் நிக்கிறா. நீங்க முதல்ல சிஸ்டர் சாந்தி கொடுங்கள். அவர் முதலாக இணைந்திருக்கிறார். ஓகே. ஆமே. ஓகே. நன்றி. நன்றி பிரதர். நன்றி. மன்னிக்கவும் சிஸ்டர், நான்
எனக்கு இது புதுசு. எனக்கும் சில பேர் பேர்கள் நினைப்பா இருக்கு, சில பேர்கள் நினைப்பில்லை. அனுப்படிய மன்னிக்கவும். இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் சாந்தியை வரவழைப்போமாக. பாருங்கள், வந்து உங்களோட மாளுக்காக நாங்கள் ஜெபித்து அந்த கேன்சர் வந்து விடுதலையாக்கி இன்றைக்கு முதல் தடவையாக நீங்க கர்த்தருடைய நாமத்தை நம்பி வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக அவருடைய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துவார். அவங்களுக்கு நல்ல சுக பலவீனத்தை கொடுத்து வழி நடத்துவார். வாருங்க, வந்து இங்க சுகமில்லாம இருக்கிறவர்களுக்கு அவண்டு நீங்க ஜெபிங்க. எத்தனோ வாலிபர்கள் தற்கொலைக்குள்ள போய்கொன்றும் அவர்களோட அது நிமித்தம் அவங்களுக்கு கஷ்டத்தின் நிமித்தம் அவங்க வந்து நோய்களால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நீங்க ஜெபிங்க சிஸ்டர். சாந்தி, உங்களுடைய மைக்கை எடுத்து விடுங்கள் அல்லது நீங்கள் புறத்திருங்கள், மற்றவர்கள் இணைவார்கள். உங்களுடைய மைக்கை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்கள். மீதியான ஊழியர்களுக்கு கொடுங்களமா? சகோதரி தயா அவர்கள் அவசரமா நிற்கிறாவா அல்லது தயா? பாருங்க, நீங்க அந்த வாலிபர் புள்ளிகளுக்கு அங்க சுகஹீனமாயிட்டு இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை கேன்சர்ல இருந்து எல்லா விதமான வியாதியில இருந்து விடுதலை ஆக்கணும். நீங்க ஜெபிங்க சிஸ்டர். ஆண்டவரே, அன்பு விளக்கம் சோதரம் ஆண்டவரே, சோதரம் சொல்லப்பட்ட விசுவாசானவன் அப்பா பிள்ளை நோய்களை கொடுத்து பிசாசான நாமத்தினால சுகத்தை கொடுங்கப்பா தந்தை. பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை நீங்கள் சுகத்தை கொடுத்து கொடுங்கப்பா. ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே ஜெப வீரன் தகப்பனை நீங்கள் செட்டைகளால் இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே. ஆமென். நன்றி நன்றி நன்றி. உங்களையும் கர்த்தர் வெண்மேலுமாக ஆசீர்வதித்து உங்களோட குடும்பத்தை கர்த்தர் அவருடைய இரத்தத்தை மறைத்து வைத்து உங்களை அதிகமாக அவருக்கு பாதத்தொடியில் இருந்து மற்றவர்கள் ஜெபிக்கிறது கர்த்தர் ஜெபாவியை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. God bless you sister. God bless you. நன்றி. மறுபடியாக நாங்க சிஸ்டர் மேரியை வரவழைப்போம். பேசுவா சிஸ்டர் மேரி? Praise Lord sister, praise Lord. ஆமே ஆமே. நீங்க வாருங்க, வந்து அங்க கர்த்தரோட
கத்தரை அறிந்தவர்கள் கத்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதும் அவர்களை அறிந்து ஜெபத்து கோயில்களுக்கு போனாலும் அங்கிருந்து அவர்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாதவர்கள் போல் நடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கத்தர் ஒரு பெரிதான சமாதானத்தை கத்தருடைய தேவ அன்பு ஆதி அன்பை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிக்கவன். அவருடைய அந்த சோர்வான நேரங்கள்ல எல்லாம் கத்தர் அவர்களுக்கு ஒரு புதிதான அன்பை கொடுத்து உயிர்ப்பிக்க வேணும் என்று ஜெபிங்க சிஸ்டர். அவர்களுக்கான ஜெபிங்க. நன்றி. ஹalleluya ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆசீர்வாதமான நேரத்துல எங்களை எல்லாம் ஒரு மனமாய் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்திருக்கிறோம் உங்களுடைய பிரசனத்துல. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பேர் பேராக குடும்பமாக உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த குடும்பத்துல யாரெல்லாம் ஆண்டவரை பின்மாற்றத்துல இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் நீர் இந்த வருஷம் முடியறதுக்கு இடையில ஆண்டவர் நம்முடைய சமூகத்துல மறுபடியும் திரும்பி கொண்டு வர முடியாத உடைய சமூகத்துல ஒப்பு கொண்டு இருக்கிறோம். குடும்பங்களையும் நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. வானொலியில இருந்து ஒரு தேசத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையர் ஆண்டவரை குடும்பங்கள்ல பின்மாற்றத்துல யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை மறுபடியும் திருப்பி உடைய சமூகத்துல கட்டும்படியாக உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்துல ஆண்டவர் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். யாரெல்லாம் சபைகளுக்கு போய் ஆண்டவரை அப்பா அரகுற கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு உண்மை விசுவாசிக்காதபடி பின்மாற்றத்துல ஆண்டவரை சத்ருவானவருடைய கட்டி வைத்திருக்கிறார்களோ அந்த கட்டெல்லாம் அறுக்கப்பட இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படட்டும் ஆண்டவர். அவர்கள் மனம் திரும்பி குணப்பட தேவ ராஜ்யத்தை தேட கர்த்தர் ஆண்டவர் இந்த நாட்கள் அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புவதை ஆவியை நீர் கட்டளை விட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சொல்லுகிறேன். எந்த தேசத்துல இந்த உலகத்துல இருந்தாலும் ஆண்டவர் 5 கண்டங்கள்ல இருந்தாலும் இந்த பின்மாற்றம் என்றது பொல்லாத கிரியை ஆண்டவரே. எங்கட குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பின்மாற்றத்தின் நுகத்தை ஆண்டவரை இப்போது நீர் முறிப்பீராக. இயேசுவின் நாமத்தால் இந்த பின்மாற்றத்தின் கூர் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஆவியானவரே நாங்க உம்முடைய வருகையில அவர்களையும் உம்முடைய சமூகத்துல கூட்டி சேர்க்கிறவளை அனுதினமும் அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவளை எங்களை நீர் ஆண்டவரே வைக்க வேண்டும் என்று சொல்லி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆவியானவரே இந்த பின்மாற்றம் என்றது ஒரு பொல்லாத காரியம் அப்பா. பொல்லாத காரியம். என்னதுக்காக பின்மாற்றத்துக்கு போறாங்கல்ல ஆண்டவரே, எந்த காரியத்தை குறித்து போறாங்கன்னு தெரியல. அவங்க அன்பை ருசிக்கலப்பா ஆண்டவரே. ஆனாலும் ருசிச்சிருக்கிற சில பேரே போயிருக்கிறாங்க. ஊழியக்காரர் போயிருக்கிறாங்க. விசுவாச குடும்பங்கள் பின்மாற்றத்துல போயிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த நாட்களும் இந்த ஆவியானவர் ஆண்டவரே, ஆவியானவர் ஒரு சுவாசம் உண்டு, அது உணர்வுள்ளவர் ஆக்கும் என்று சொல்லி யோபுல சொன்னது போல ஆண்டவரே இந்த ஆவியானுடைய சுவாசம் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்களை உணர்வுள்ளவர் ஆக்கும் துதிக்கிறதுக்காக செபிக்கிறதுக்காக நீரே ஒரு தேவன் என்று சொல்றதுக்காக ஆண்டவர் அவருடைய நாவியாவும் அறிக்கை பண்ணட்டும், முழங்கால் யாவும் முடங்கட்டும் ஆண்டவரே. மாம்சமான அவர் மேலே ஆவியன் ஊற்றுவேன் என்று ஊற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல வர நீர்தான் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் எல்லாம் ஆண்டவரே மனுஷகுமாரன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலை ஆண்டு வசனத்தின்படி இவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஆனாலும் பாரத்தோடு இந்த இடத்துல நாங்க ஆண்டவரை சௌரரா ஊழியக்காரர ஆண்டவருடைய சமூகத்துல அபிஷேகம் பெற்றவர்களாய் நின்று செபிக்கிறோம் இவர்களுக்காக. கர்த்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையில ஆண்டவரை அநேகரை பின்மாற்றத்துல இருந்து கொண்டு வரும்படியாக ஆண்டவரை கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குங்க. நீங்க தான் விடுதலை ஆக்கணும் ஆண்டவரை. நீங்க விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. விடுதலை ஆக்கும்படியாக சோதரித்து சொல்லிக்கிறேன். இவர்கள் மேல இருக்கிற ஆண்டவரை சத்ருவானுடைய நுகமும் சத்ருவானுடைய வலைகளும் ஆண்டவரை கிழிக்கப்பட்டு இந்த நுகங்கள் உடைக்கப்பட்டு ஆண்டவர் அந்தகார சங்கிலிகள் அறுக்கப்பட்டு பாவம் என்னும் ஆண்டவரை அப்ப அடைக்கப்பட்ட வேலிகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு இவர்களை விடுதலை ஆக்கி ஆண்டவரை சிறைச்சாலையில பொல்லாதவன் சிறைச்சாலையில அடக்கி வைத்திருக்கிறான். அந்த சிறைச்சாலையில கதவுகளை திறக்கிறவன் நீர் தான் ஆண்டவர். நீர் திறந்து இந்த இடத்திலும் ஆண்டவர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்கிறார். கொண்டு வந்து சேர்க்கும்படி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நாங்க விசுவாசிக்கிற நாங்க அறிந்திருக்கிறோம். நீர் செய்ய வல்லவர் என்று அறிந்திருக்கிறோம். உம்மாலே ஆகும் என்று நாங்க அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை போல அவர்களுடைய சமூகத்திலிருந்து வைராக்கியா நிக்கட்டும், குடும்பமா நிக்கட்டும் ஆண்டவரே. நோவாவும் ஆண்டவரே உன் குடும்பம் நின்றது போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல குடும்பமாய் வந்து தேவனை ஆராதித்து தரிசிக்கிறவளா நிக்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே பொறுப்படுங்க. நாங்க ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவரே நீர் பதில் தந்திருக்க விசுவாசித்த ஆட்டுக்குட்டிய ரத்தத்திலும் சாட்சியில வசனத்திலும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். சிவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சிஸ்டர் உங்களோட மைக்கு ஆன் பண்ணுங்க சிஸ்டர் டோலி. நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் தியாகராஜா அவர்களை வரவேற்போம். பாஸ்டர் தியாகராஜா இலங்கையிலிருந்து நேரமாக வெயிட் பண்றார். நீங்கள் ஒரு ஜெபத்தை எடுத்து வாருங்கள். சகோதரி டோலி உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கள். உங்களுடைய
மைக்குக்கால செகண்டரி சவுண்ட் ஒன்று வருகிறது, அதனாலே மைக்கு ஆஃப் பண்ணியிருக்கிறேன். ஆன் பண்ணுங்க. நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் தியாகராஜிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு நன்றி பிதாவே, மக்கு நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய நாமம் மகிமை அடைகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் உயர்கிறதுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் நாமம் உயர்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் கூடி நின்று ஆண்டவரே இந்த இடத்தில் பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீ பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜா, நீர் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறீர், நீர் எவ்வளவு வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உங்கள் நாமம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் நாமம் உயர்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவரே சுவாமி இந்த நிலையிலே ஜெபித்த ஜெபித்த குடும்பங்கள் ஒன்றை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய தேவையும் மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், குடும்பங்கள், வீடுகள், வியாபாரம், தொழில் யாவையும் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவர் கையிட்டு செய்கிற அத்தனை காரியங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சட்டத்தில் ஜெபித்த பிள்ளைகள் வீணாய் போவது கிடையாதப்பா. ஆண்டவரே சுவாமி, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டு நீங்கள் நின்று ஜெபிக்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உமது பிள்ளைகள் விசுவாசத்தோடு செய்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும், விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் நின்று பரிந்து பேசின ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரோடு விதைத்தவர்கள் கெம்பீரத்தோடு அறுக்கட்டும் சுவாமி. யார் யாருக்காக பரிந்து பேசினார்களோ, எந்தெந்த காரியத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் நின்றார்களோ எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திப்பினார். விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவரை சங்கம் ஊடகத்தினால் ஆண்டவரை செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டவரை சுவாமி ஊழியத்தை, ஆண்டவரை இந்த வானொலியை சுவாமி நடத்தி கொண்டு வருகிற இந்த அன்பு அருமையான தகப்பன் ஆண்டவரை, அவருடைய பாரியார் ஆண்டவரே சுவாமி எல்லாத்தையும் நான் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன் சுவாமி. நீங்கள் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு நீர் ஆண்டவர் இந்த காரியங்களை நீர் ஆரம்பித்து வைத்திருக்கிறீர் சுவாமி. இவை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொல்லி, கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே உங்களுடைய சத்தியம் போக வேண்டும் என்று சொல்லி சுவாமி வாசல்களை திறப்பீராக, வழிகளை திறப்பீராக, மனிதர்களுடைய இருதயங்களை திறப்பீராக சுவாமி. பாவ உணர்வடையட்டும், மனம் திரும்பற்ற மக்கள் ஆண்டவர் ஒவ்வொரு செய்திகளை கேட்கும் பொழுதும் இவைகளுக்குள்ளாக நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காய் என் தேவன் வல்லமையாய் கிரியை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். பரிசுத்த ஆவியானுடைய பலத்த கிரியை, பலத்த செய்கை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களுடைய இருதயத்தையும் தொடர்த்தும் சுவாமி. பாவ உணர்வடையட்டும், தன் பாவ வழிகளை விட்டு, பொல்லாத காரியங்களை விட்டு ஆண்டவரே அடிமைத்தனங்களில் இருந்து வெளியில் வரட்டும். வல்லமை நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவரே இந்த ஊடகத்துக்குள்ளாக பேசப்படும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை மாறட்டும். அசுத்தாவிகளில் பிடிப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே சுவாமி, பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் முற்றிலும் மனம் திரும்பட்டும். விசேஷித்த விதமாய் ஆண்டவரே இந்த ஆண்டவரே சுவாமி, இந்த ஜெப ஆண்டவரே சுவாமி, இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க விசேஷமாக ஆசீர்வதிங்க. நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லட்டும். நீர் அப்படி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். விசேஷமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியங்களை பெருச பண்ணுங்க. அவர்களுக்கு ஆத்மாக்களை கொடுங்கப்பா. ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்ய தேவன் கருணை பாராட்டுங்க. அழிந்து போகிற மக்களை குறித்த ஆண்டவரே சுவாமி இரவும் பகலும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றுங்க. விசேஷமாக ஆண்டவரே ஊழியங்களை அற்புதமாக, அதிசயமாக, வல்லமையாய் கர்த்தர் நடத்துவீராக. உடைய வரங்களால் நிரப்புவீராக. ஆண்டவரே உடைய சுகமாக்க வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களினாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே அதிசயமான காரியங்களை பிள்ளைகளுடைய ஊழியங்களில் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். விசேஷமாக உடைய கரங்களில் ஆண்டவரே
கொடுக்கிற இந்த நேரத்தை காலத்தை எனக்கும் உங்களுடைய பிள்ளைகளோடு கலந்து கொள்ள கிருபை தந்தீர். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் ஆசீர்வாதமாய் நடக்க தேவன் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாக. மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உங்களோட பேரை மறந்துட்டேன் கூப்பிடுறதுக்கு. எங்க எழுதி வச்சேன், பேரு நினைவுக்கு வரையில. மன்னித்து கொள்ளுங்க. மறுபடியா நாளைக்கு முதல் தருவாக பாஸ்டர் ராசனாயும் உங்களையும் நான் முதல் தருவாக கூப்பிடுறேன். மறுபடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். நன்றி, நன்றி. ஆமே. மறுபடியாக சிஸ்டர் சுகுமாரியை வரவழைப்பமாக. பிரேஸ்லா சிஸ்டர். சுகுமாரி, நான் உங்களை முதல் கூப்பிட்டுருக்கவனும் நான் முதல் வந்தவர்களை பார்த்தேன். இருந்தாலும் நீங்க பொறுமையாக இப்பொழுது நேரம் இருந்ததுக்கு நன்றி செலுத்துறேன். இப்பொழுது நீங்க எல்லா பாஸ்டர்ஸ் மார்களையும் கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு அனாயிண்டிங், ஒரு வல்லமையை ஆதி காலத்துல அவர் எப்படி அந்த பொழிந்த அந்த வல்லமையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவங்களோட போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கருத்துல அவங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு அவர்களுக்காக ஜபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன் சிஸ்டர். ஸ்ரீலங்கா, இந்தியா எல்லா இடங்களும் கர்த்தர் பாஸ்டர்ஸ் வந்து கர்த்தர் கொடுத்த அந்த பேர் வந்து ஒரு ஸ்பெஷல். ஏன்னா அவர்களே கர்த்தர் அழைக்கும் பொழுது அவர்களுக்கு அனாயிண்டிங் இருந்தா தான் அவங்களுக்கு அந்த ஊழியம் செய்யறதுக்கு கிருபை கொடுக்க வேணும் என்று சொல்லி ஜெபிங்க சிஸ்டர். நன்றி, நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சிவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் விஷயங்களை செய்கிற தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. திறப்பிலே நிற்பதற்கும் ஆண்டவரே, நம்முடைய தேவதாசர்களுக்காக செவிப்பதற்கும் ஆண்டவரே நல்ல தருணத்தை நீர் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, கர்த்தாவே, அபிஷேகிக்கப்பட்டவர்களை ஆண்டவரே, கர்த்தாவே, ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே மீட்பர்களை என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்பு கிடைக்கிறேன் ஆண்டவரே. செபிக்கிறேன் சுத்த ஆவியானவரே, என் அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நடத்தி செல்வதாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஊழியக்கார பிள்ளைகள் மீது தெய்வீக அபிஷேகம் கடந்து போக வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. சபைகளை கட்டுவதற்கு, விசுவாசிகளை சந்திப்பதற்கும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீ ஏற்படுத்தியிருக்கிறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டான் ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டவர் வேதனை, எவ்வளவு துக்கம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தா, தண்ணீர் கேட்டு கர்த்தாவே அவர்கள் வனாந்தரத்தில் அவர்கள் இஷ்டப்படுத்தினார்கள் ஆண்டவரே. அதன் விளைவ கற்களை கூட அங்க எடுத்து வைத்திருந்தார்கள் அவர்களை கொல்லும்படியாக ஆண்டவரே. அந்த தருணத்துல என் தேவனாய் கர்த்தர் மோசேக்கு ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்க்கும்படியாக ஒரு அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. அதே போல இந்த மெய்ப்பர்கள் ஜனங்களை நடத்துவது அன்று எவ்வளவு காரியம் அல்ல ஆண்டவரே. ஒவ்வொரு வருவார்கள் ஆண்டவரை. கர்த்தாவர்களுடைய காரியங்கள் சந்திப்பதற்கு நீ பலனை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நாட்களிலே ஆண்டவருடைய வல்லமை துதிக்கிறேன் ஆண்டவரே. சுத்த ஆவியானவருடைய வல்லமை ராஜ்யத்தை கட்டுவதற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பிள்ளைகளாக ஜனங்களை சுத்த ஆவியானவரை நீர் அவர்களை ஆண்டவரை சபைகளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் சந்தித்துக் கொடுப்பீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப உண்மையும் உத்தமமாக ஆண்டவரே இந்த பூமியிலே அவர்கள் உண்மையம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே கத்தமுக்கு பயந்தவர்களாக உம்முடைய ஆண்டவரை மாதிரியை பின்பற்றுகிறவர்களாக இந்த உலகத்தில் கத்தாவே பலத்தையும் ஞானத்தையும் கத்தனை கொடுக்க வேண்டிய ஆண்டவரே. சுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து போகட்டும் ஐயா.
அக்னி அபிஷேகம் அவர்களுக்குள்ளே கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஆண்டவரை நீ செய்தது போல ஆண்டவரே சுவாமி ஒரே பட்டது போல அந்த ஆண்டவரை ஆதி அப்போஸ்தலருடைய அந்த வல்லமை இந்த நாட்களே பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு நீ கொடுப்பீராக நான் செபிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அப்பா அவிசுவாசமாக பேசுவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அந்த விசுவாசம் அற்றுப்போன சூழ்நிலையில காணப்படுகிறது. ஆண்டவரை மீட்பு விசுவாசத்துல ஆண்டவரை உறுதியாகவும் மெய்ப்பர் ஆண்டவரை இன்னும் விடப்படத்தக்கதாகும். ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் கலப்பையிலே கையை வைத்து விட்டு திரும்பி பார்க்காதபடி என் ஆண்டவரே ராஜ்யத்தின் பூமியில கட்டுவதற்கு அவர்களுக்கும் பலனை நீர் கொடுப்பீராக. அவர்களும் ஆண்டவரை பலவீனம் உள்ள பாத்திரங்கள் சுபிக்கிறேன் ஆண்டவரே. ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஒரு நாள் நீங்க வெக்கப்படுத்தாதீங்கப்பா. ஒரு நாளும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை துக்கப்படுத்தாதீங்கப்பா. ஆண்டவர் இந்த நாட்கள்ல சுவாமி உடைய பிள்ளைகள் ஆண்டவரை கடினத்தோடு செய்கிற கொடுப்பீராக. பிள்ளைகள் கத்தாவே சபைகளை ஆசுவதிப்பீராக. சத்ருவானபடி ஆண்டவரை விசுவாசமாக கட்டிகளை செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசிகளின் தன்னுடைய குடும்பத்தை போசிப்பதற்குரிய சுபிக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். சுகபலனாக இருக்க சமாதானத்தை கொடுத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் அனுதினமும் சாப்பிட்டு மிகுதியை காணத்தக்கவர்கள் கிருபை ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துவீங்க. ஆசீர்வதிங்க 5 கண்ணங்களையும் ஆண்டவரே உனக்கு ஊழியம் செய்கிற சபைகளை ஆசீர்வதித்து அவருடைய மந்தைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே நடத்தி செபிக்கிறேன் ஆண்டவரே. இது கடைசி காலமாக இருக்கிறதுப்பா. நாட்கள் சீக்கிரமாக சுவாமி நீதாமே பொறுப்பெடுப்பீராக நான் செபிக்கிறேன். சிதறடிக்கப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் கொடுத்து என் ஆண்டவர் நடத்தி செல்கிறார்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே. சுத்தாமியானவருக்கு செலுத்துகிறேன். அற்புத அடையாளங்களை செய்வதற்கான எல்லா வலிமைகளையும் சுபிக்கிறேன் ஆண்டவரே. சுத்தாவியானவரே விசுவாசத்தில் தேறினவர்களாக விசுவாசத்திலே ஆண்டவரை கத்தக்காதாக கிருபை ஆண்டவரை அந்த கிருபை வரங்களை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். எத்தனுடைய கடமை மகன் இருப்பதாக ஆவியான தொடர்ந்து ஆண்டவரே தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுத்த ஆவியானவருடைய இருப்பதாக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. நல்ல உடல் சுகபலன் ஆரோக்கியம் சந்தோஷம் அதே போல செலுத்துகிறேன். என் ஆண்டவருடைய கடந்து போக வேண்டும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன். 110 நாடுகளுக்கும் என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த சங்கமானது ஆண்டவரே அநேகருடைய சங்கமம் வானலின் மூலமாக பாடல்களும் ஆண்டவர் சாட்சிகளும் ஜெபங்களும் ஆண்டவரை கத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கட்டும் உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரை நடக்கட்டும் ஆண்டவரை. அல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. சங்கமம் வானொலி நடத்துகிற பிரதற்காக சிஸ்டருக்காக வேற குழந்தைகளுக்காக நன்றி என்று சொல்கிறேன். கரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக கர்த்தருடைய கரமான ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரை கத்தாவே அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. உமக்கு நன்றி கையிட்டு செய்கிறேன்.
எந்த ஒரு காரணமும் எந்த ஒரு சுத்தமாதிகளும் விடமுடியும் எல்லாண்ட ஒரு மனசுக்குள்ள ஜபிக்கிறேன். என்ன பிள்ளை இணைந்து ஜபிக்கிறேன். தனிப்பட்ட தேர்வுகளை சந்தித்து கொடுங்க. நல்ல சுக பல நகர வைக்கவாப்பா. அந்த சந்தோஷம் சமாதானத்தினுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசிர்வதிங்க. பலனையும் ஆண்டவர் சந்தோஷத்துக்கும் ஆண்டவரை நீர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிக்க போகிற பிள்ளைகளை, ஜெபித்த பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய கரங்களுக்குள்ள இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ரத்தத்தினால் மூடி பாதுகாத்து நல்ல தீர்காயசை கொடுத்து நாளைய தினத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய குரல்களை கேட்கத்தக்கதான கிருபை வரங்களை கொடுத்து என் பாதுகாப்பை கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டும்படியாக இயேசுவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அருமையா ஜெபித்தீர்கள். உங்களே உங்களோட அருமையான பிள்ளைகளை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுத்து எல்லாவருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. நன்றி, நன்றி சிஸ்டர். ஆமேன். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். God bless you sister. மறுபடியும் கலாசில நாள்களை வரவழைப்பமாக சிஸ்டர். நன்றி, தேங்க்யூ. மறுபடியும் இங்க அந்த கனடா தேசத்துல, இந்தியா தேசத்துல, நார்வே எல்லா தேசத்திலும் வந்திருக்க அந்த நாடுகளுக்கான அப்படிங்க கத்தர் அந்த நாடுகள்லையும் அந்த தேசத்திலையும் கத்தர் பெரிதான அற்புதங்களை செய்து அவர்கள் கத்தர் நானே என்று அவர் உண்மையான தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்காகவும் அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அருமையான இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களை விண்ணப்பங்களை ஆண்டவரே பரிந்து பேசுகிறதை சுமத்திரத்தோடு கூடிய எல்லா காரியங்களையும் நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ராஜா தேவாதி தேவனே, நாங்கள் ஒவ்வொரு தேசங்களிலே ஒவ்வொரு நேரங்களிலே இருந்தாலும் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, கேட்கப்படுகிறதான விண்ணப்பிக்கிறதான இந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்ற நிரட்டத்தனையாய் தரப்போறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கும் ஆண்டவரே கர்த்தாவே ஜெப ஆவியாகி அந்த தாளந்தை நீர் அருளி இருந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப ஆவியினாலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இன்னுமாய் கர்த்தாவே ஆண்டவரே அதை இன்னும் ஆண்டவரை பற்றி கொண்டு அதை ஆண்டவரை கருத்தோடும் உண்மையோடும் ஜெபித்து ஆண்டவரை ஜெயம் எடுக்க நல்ல ஆவிய நீர் பரத்தில் இருந்து ஊட்ட போறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே கனடா தேசம், இந்தியா தேசம், இலங்கை தேசம், ஜெர்மன் தேசம், இங்கிலாந்து தேசம், ஆண்டவரே நோர்வே தேசம், ஆண்டவரே என்னென்ன தேசங்களிலே இருந்து ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ அந்த தேசங்களிலே உள்ளதான அரசாங்கத்தையும் அதிபர்களையும் ஆண்டவரே அந்த தேசத்தின் மக்களையும் ஆண்டவரே அந்த தேசத்திலே இருக்கிறதான ஆண்டவரே ஆராதனைகளையும் சபைகளையும் விசுவாசிகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்ளுவோம் என்று சொல்லி வாக்களித்த தெய்வமே ஏசப்பா, இந்த தேசங்கள் ஒவ்வொன்றை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீனப்பா. ஆண்டவரே, 5 கண்டங்களிலும் உள்ள தேசங்கள் ஆண்டவரே அப்பா, இந்த 5 கண்டங்களை அல்ல ராஜா, பூமியை சிருஷ்டித்து ஆண்டவரே தேசத்தை உருவாக்கி அதற்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்து அந்தந்த ஜாதிகளை கருப்பு வெள்ளை என்று ஆண்டவரே நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரே வாழ வைக்கிற ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, கலர் வேறையா இருக்கலாம், பாஷை வேறையா இருக்கலாம் ஆண்டவரே, பூமிக்கு ஒரு தெய்வம் நீர்தான் ராஜா. உம்முடைய நாமத்தை விட மேலான நாமம் எதுவும் இல்லையப்பா, வேறு நாமமும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே, அன்றைக்கு ஆண்டவரே எத்தனை பால்கால்களை ஆண்டவரை உருவாக்கி மேடை கட்டி ஆண்டவரை வழங்கினாலும் அதை நீர் அழித்து போட்ட தெய்வம். இந்த தேசங்களிலும் ஆண்டவரே என்னென்ன பால்கால்கள் ஆண்டவரே அப்பா விக்கிரகங்கள் எழும்புகிறதோ அதை எல்லாவற்றையும் முறியடித்து
உடைய நாமத்தை நீர் அந்தந்த தேசங்களிலே ஆண்டவரே நிலை நிறுத்த நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து உடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைகளை நீர் ஆண்டவரை தெரிந்தெடுத்து அந்தந்த தேசங்களுக்காக ஜெபிக்க வைக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்து ராஜாக்களை அரசாங்கத்திலே வேலை செய்கிறதான பிள்ளைகளை கொடுக்கிறோம் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக ஜெபிக்கிறோம். தேசம் உம்முடையது, ஆனால் தேசத்தை ஆள ராஜாவை ஏற்படுத்தினவர் நீர் ஆண்டவரே. அந்த தேசங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆண்டவரே, விழிப்புணர்வு அடைய வேண்டும், பின்மாறியை ஊற்றப்பட வேண்டும், ரட்சிப்பின்னும் ஆண்டவரே அந்த நல்ல ஆண்டவரே பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேசம் ஆண்டவரே பாலாய் போய்விடாதபடி, அருவருப்பான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே இந்த ராஜாக்கள் அரசாங்க தலைவர்கள் மிகவும் கருத்தோடும் உண்மையோடும் தேசத்தையும் ஜனங்களையும் மேய்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா பால்கால்களும் ஆண்டவரே அழிந்து போவதாக, எல்லா அருவருப்பான மேடைகள் அழிந்து போவதாக அப்பா நீர் சுட்டரிப்பீர் ஆண்டவரே. ஒரு தாவீதை ஏற்படுத்தினீர், ஒரு மோசேயை ஏற்படுத்தினீர் ஆண்டவரே, ஒரு யோசேப்பை ஏற்படுத்தினீர், உமக்காக வைராக்கியமாக நிக்க ஒரு எஸ்தரை ஏற்படுத்தினீர் அப்பா. அப்படியாக ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நீதிமான்களாக்கி ஆண்டவரே தேசத்துக்காக திறப்பின் வாசலிலே நின்று தேசத்தை ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பை காண வைக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து இன்னுமாய் பலப்படுத்தி வழி நடத்தி நீர் கொடுக்கிற அருள போகிற தேவ ஆவி அவர்களை நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கொஞ்ச காலம் குறுகிய காலத்துக்குள்ளே இந்த தேசங்களை கர்த்தாவே கண்டங்களை ஜனங்களை வஞ்சித்து ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற ககல கட்டுகளை உட்டை தெரிந்து பிள்ளைகள் கத்தாவே விழித்திருந்து ஜெபித்து ஆண்டவரை கத்தாவே தேவனே மேய்ச்சலை மேய்ந்து கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்ய வல்லவர், நடத்த வல்லவர் ஆண்டவரே, தேசங்களை பரிசுத்தப்படுத்த வல்லவர். ஏனென்றால் ஆண்டவரே அன்று நினிவே பட்டணத்துக்கு இறங்கின தேவன் ஒவ்வொரு தேசங்களுக்கும் நீர் இறங்க வல்லவராயிருக்கிறீர் அப்பா. தகப்பனே இந்த யுத்தங்கள் நடக்கிற தேசங்களுக்காக வருகிறோம். இந்த யுத்தங்கள் நடக்கிற தேசங்களிலே குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, கற்பணி பிள்ளைகள் ஆண்டவரை, வயோதிபர்கள் படுகிற வேதனை துன்பம் அநேகம் 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 அப்பா. இந்த தேசங்களிலே உம்முடைய ஆண்டவரே சமாதானத்தின் ஆவியை ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே தண்ணீர் வசதி, உணவு வசதி, உட வசதி ஆண்டவரே, மருந்து வசதிகள் ஆண்டவரே கர்த்தாவே நித்திரை கொண்டாலும் அதை நீர் சமாதானமாய் கொடுக்க வல்லவர் அப்பா. இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்கப்பா ஆண்டவரே. பஞ்சங்கள், பட்டினிகள் ஆண்டவரே, விலை பற்றாக்குறைகள் எல்லாம் நீர் அறிவீர் ஐயா. தேசங்கள் ஆண்டவரே பாழாய் போய்விடாதபடி நீர் ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே இந்த தேசங்களை ஒரு செழிப்புள்ள தேசங்களாக மாற்றுங்கப்பா. நொடி பொழுதிலே இந்த தேசங்கள் அழிந்து போகிறதே, ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே மிகவும் மிகவும் வேதனைக்குரிய காரியமாக உண்டு ராஜா. தகப்பனே தேவன் தாமே இந்த தேசங்களை பாதுகாத்து மனதார ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பூமி ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே கர்த்தாவே இருக்கிறதான இந்த பூமியை நீர் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் தாமே இந்த ஜெபங்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதித்து ஆமென்றும் ஆமேன் என்றும் தரப்போறதற்காக உமக்கு நன்றி கூறி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி, அருமையாக ஜெபித்தீங்க. கர்த்தரோட நாமத்தை உயர்த்துற நாங்க எல்லாரும் உங்களோட குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக, யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கர்த்தருக்கு ஒதுக்கி வச்சு நாங்க கர்த்தருக்கு ஜெபிக்கும் போது அவர் எங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அப்படியே உங்களோட குடும்பத்தை கர்த்தர் உங்களோட தேவையை சந்தித்து அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் நன்றி. God bless you. ஆமென். மறுபடியும் சிஸ்டர் சாந்தி நிக்கிறீங்களா? சாந்தி சாந்தி நீங்கள் சாந்தி நிக்கிறா, மைக்கை ஆன் பண்ணுங்களாமா. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சாந்தி சாந்தி சிஸ்டர் சாந்தி பர்டிகுலர்ல இந்த நினைந்திருக்கிறீர்கள், உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள்.
சகோதரி ஏமி நிக்கிறா, அவட்ட கொடுங்கம்மா. நீங்கள் ஆமென். ஜெபித்து முடிக்கிறேன். ஆமே, நன்றி நன்றி. சிஸ்டர் எமிட்ட கொடுக்கிறேன்னா அதுக்கு முதல் இவ்வளவு நேரம் வந்து ஜெபித்த சிஸ்டர் யாவரையும் கரத்துல கொடுக்குற பிரதர் லெஸ்லி கிடைக்கின்ற ஊழியத்தை முதல்ல இருந்து இன்று வரையும் கத்தர் பாதுகாத்து நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். கத்தர் இந்த ஊழியத்தை அதிகமாக புதிதான ஆத்மாக்கள் புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு வழி நடத்துவாராக. அப்பா கத்தரே, அவர் எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வியாக்கி எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் அதிகமாக அப்பா யாவரையும் உங்களோட கருத்துல கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்த எங்களுக்கு உங்களுடைய தேவை அந்தையும் உங்களுடைய அபிஷேகத்தை உங்களோட தேவை கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியா கேட்டுக்கிறேன். இந்த காலை நேரம் ஜெபித்த ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் யாவரையும் மறுபடி உங்கள் கருத்துல கொடுக்கிறேன். அவங்களை உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வச்சு ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. மறுபடியாக இப்ப சிஸ்டர் பேர் என்ன சொன்னீங்க? ஏமி சாரி சிஸ்டர் ஏமி இடத்தில் கொடுக்கிறேன். பேசலாம் சிஸ்டர். வந்து கத்தர் ஒரு பெரிதான காரியங்களை கனடால இந்த எர்த்குவேக்குக்கான பயந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அவங்க ஜபித்து யாவருக்குள்ளும் ஒரு பெரிதான செய்து கத்தர் இந்த எல்லாருக்குள்ளும் ஒரு பயத்தின் ஆவி எடுத்து சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று இந்த கனடா தேசத்திலேயும் எர்த்குவேக்காயும் மற்ற விதமான ஆபத்தான நேரங்களில் கத்தர் இந்த சமாதானம் அவர்கள் இருக்கணும்னு சொல்லி ஜபித்து உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சிஸ்டர் வழி நடத்துங்க. கத்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். நன்றி. ஆமென். இந்த நேரத்திலும் கட்டாக இந்த தேசத்திலேயே அந்த கேட்பட்டிருக்கிற பகுதிகளை பிடிக்கிறோம். இந்த இடத்திலும் கட்டாக மக்களை பாதுகாக்க வேண்டும். ஜபிக்கிறோம். கட்டாக கரத்திலே படித்து ஜபிக்கிறோம். கட்டாக சுவாமி சேதப்படி பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக கட்டாக சுவாமி ஆண்டவரை கூட இந்த நடத்தவர்களும் கொடுத்த கேள்விக்காய் எங்களுக்கு அந்த பிரயாண காரியங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவரை இந்த தேசத்திலே ஆண்டவரே ஒரு எழுத்துக்களுக்காக இந்த தேசத்திலே ஆசீர்வதித்து கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும். ஜபிக்கிறோம். சிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பெரிய நாளிலும் தகப்பனே சாமி ஆண்டவரே ஜபிக்கிறோம். சகோதரி தயாவுக்காக வருகிறோம். ஆண்டவரே கனிஷ்டாவுக்காக வருகிறோம். அதே போல சகோதரி சகோதர சுகுமாரிக்காக வருகிறோம். ஜபிக்கிறோம். சகோதர சுமதிக்காக வருகிறோம். ஆண்டவரை கூட வழி நடத்த சகோதரி சாந்தியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க பொறுப்பேற்று நீங்க இந்த இடத்துல வழி நடத்த வேணுமே, தடைகளை உடைத்து வந்து ஜெபிக்க உதவி செய்ய வேணும். உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி சுபாவுக்காக வருகிறோம். ஆண்டவரே கூட இருந்து நீங்க வழி நடத்த சகோதரி சுமதியுடைய தொழில் காரியங்களை படிக்கிறோம்.
கூட இருந்து நீங்க நடத்த வேண்டும் ஜபிக்கிறோம் கட்டாக சதோஷமுடைய பிரதேசத்துக்காய் இந்த ஜமான்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்களுக்கு வருகின்ற நிகழ்ச்சியை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த அதே போல குடும்பத்திற்கிறோம் இந்த பாதையிலும் இருக்கிறோம். இந்த நாளிலும் கட்டாக ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல இந்த நேரத்தில் சகோதரி ஜான்சிக்காய் வருவதும் ஒழிக்க நேரத்தில் இந்த நாளிலும் சகோதரன் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சகோதரி ரஞ்சினியாளர்களும் சகோதரி கரண் சகோதரி கொடுக்கிறோம். ஆண்டவரை கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களை நோக்கி ஆமீன் ஆமீன். சிஸ்டர் சாந்தி, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே இணைந்து ஜெபித்த எல்லோருக்காகவும் நீங்கள் சகோதரி மாலாவுக்காகவும் ஜெபியுங்கள். நாங்கள் எல்லோரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அந்த வகையிலே நீங்கள் இணைந்த எல்லோருக்கும் கனடாவிலிருந்து இணைந்தார்கள், நோர்வேலிருந்து இணைந்தார்கள், யூகேலிருந்து இணைந்தார்கள், இலங்கையிலிருந்து இணைந்தார்கள், இந்தியாவிலிருந்து இணைந்தார்கள். இவர்களுக்காக ஜெபித்து அதே வேளையிலே உங்களுடைய மகள் மாலாவுக்காகவும் ஜெபியுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நாங்கள் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். ஆமேன் ஆமென். ஆமென். இதுவரை ஜெபிச்சதே இல்ல, ஆனாலும் நான் இல்ல ஏசப்பா கொடுத்த அந்த பலத்தானே நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபித்து அனுப்பியிருந்தீங்களே, ஒரு 3-4 நிமிஷங்கள் ஜெபித்து அனுப்பியிருந்தீர்கள். அதை பெற்றுக்கொண்டேன். அதே மாதிரி ஜெபியுங்கள். நீங்கள் உங்களை ஒரு தரம் பார்க்கல, அதனுடைய நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே இயேசப்பா பரலோராஜ்ய தேவன் துதிக்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிற கூடி வந்த ஆண்டவர் ஊழியக்கார மக்களுக்காக நாங்கள் ராஜா ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியும் ஆண்டவர் ஜெபிக்க தெரியாது ஆண்டவரே. சமீபத்தில் மட்டும் ஒவ்வொரு மக்களும் ஜெபித்தார்கள் சொன்னா சபைக்காக
சன்னிதானத்துல வந்து வந்தாரே எனக்கு எதுவும் தெரியாதபடி ஆண்டவரை மகிமைப்படும்படியாக நான் பிரார்த்திக்கிறேன் அன்பு சொல்றேன் ஆமீன் ஆமீன். ஜெபித்த உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நீங்கள் ஆலயத்துக்கு செல்கிறீர்களா? ஆமீன் ஆமீன். உங்களுக்கு கிட்ட உள்ள ஒரு சபைக்கு உங்களோட மகளை அழைத்து கொண்டு போங்கள். ஏனென்றால் அம்மா உங்களோட மகளை நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வர பொழுது அதுதான் உங்களை நீங்கள் எப்படியாவது அவரை கொண்டு போங்கள். ஆலயத்திலே கால் வைக்கின்ற பொழுது அந்தகார சக்திகள், பிசாசின் கொடுமைகள், பிசாசின் எல்லாம் ஓடி போகும். ஏனென்றால் அவன்தான் விடுறையில் ஆலயத்துக்கு போக. நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு முயற்சியுங்கள், அல்லது உங்களை விலாசத்தை அனுப்புங்கள். நாங்கள் ஊழியர்களை அனுப்புகிறோம். அவர்கள் வந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்தகார சக்திகள் எல்லாம் ஓடிடுமா. சிலுவைக்கு முன்னாலே ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய சிலுவைக்கு முன்னாலே ஒன்றுமில்லை. நீங்கள் ஜெபிக்க வேணும். தலையில கை வச்சு அவருக்கு ஜெபியுங்கள். ஆவியோடு ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அவரை விடுதலை ஆக்குவார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராமா. நீங்கள் முதலிலே ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போங்கள். ஏதாவது ஒரு நல்ல ஆலயத்தை கூட்டிக் கொண்டு போங்க. உங்களோட வீட்டுல வேத புத்தகம் இருக்கா? ஆமா. உங்கள்ட்ட cross இருக்கா? சிலுவை இருக்கா? உங்களை சிலுவை வச்சுக்க ஒரு சிலுவை